ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எல்லாரும் ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்த பெரிய ஆரி ஒர்க் பாக்ஸ் ஸ்டாண்ட் தான் இப்போ நம்ம கிட்ட ஸ்டாக் புதுசா வந்திருக்குது. இதுல ஒரே நேரத்துல நெக் ஸ்லீவ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் பண்ணிடலாம். இதுல 1 மீட்டர் to 1.5 மீட்டர் வரைக்கும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். இப்படிதான் நம்மளுக்கு அந்த பாக்ஸ் ஸ்டாண்ட் வரும். இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணணுங்கிறதா ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறோம். இதுல பெரிய லெக் 4 இருக்கும். அதை ஃபர்ஸ்ட் நான் ஜாயின் பண்ற மாதிரி பண்ணிக்கோங்க. இது ஃபிக்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது, எல்லாருமே ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அதே மாதிரி 2 ராட் எக்ஸ்ட்ரா இருக்கும். அதை லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. நான் பண்ணுற மாதிரி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஒர்க் ஃபினிஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த பாக்ஸ் ஸ்டாண்டை நீங்கள் கழட்டி வைக்கனாலும் வச்சுக்கலாம். அடிக்கடி கழட்டி மாட்டினா கஷ்டமாக தான் இருக்கும். ஒரு பெரிய ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னா இந்த பாக்ஸ் ஸ்டாண்ட் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா கழட்டி வச்சு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் தேவைப்படும் போது. நான் ஃபிட் பண்ண மாதிரி ஃபிட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் லாஸ்ட் ராடு ஃபிட் பண்ணும்போது மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். வீட்டில் யாராச்சும் ஜென்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க ஹெல்ப்புக்கு கூப்பிட்டு இந்த லாஸ்ட் ராட் மட்டும் ஃபிட் பண்ணிக்கோங்க. இது மட்டும் லாஸ்ட்டாக ஃபிட் பண்ணுறதுனால கொஞ்சம் டைட்டாக இருக்கும், அதனால் பார்த்து பண்ணிக்கோங்க. இதில் எந்த ஒரு டேமேஜோ எதுவுமே வராது. இப்போ உங்களுக்கு எப்படி காட்டணுனோ அதே மாதிரி ஸ்டாண்டோட எல்லா மெட்டீரியல்ஸும் உங்களுக்கு சேர்த்து வந்துடும். இதை ஃபுல்லாக ஃபிட் பண்ணதுக்கப்புறம் 4 லெக் கொடுத்துருப்பாங்க. அந்த 4 லெக்கை ஸ்க்ரூ டைப் தான். பாக்ஸ் ஸ்டாண்ட் ஆல்ரெடி எப்படி ஃபிட் பண்ணணும்னு காட்டியிருக்கேன், அதே மாதிரி தான் இதையும் நீங்கள் ஃபிட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் நம்ம சேனலில் யூஸ்ஃபுல்லான நிறைய டிப்ஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாமே நான் போட்டே தான் இருப்பேன். அதே மாதிரி ஆரி ஒர்க் டிசைன் பிகினர்ஸ்க்காக நான் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். என்னோட சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஆரி ஒர்க் ரிலேட்டடாக எந்த டவுட் இருந்தாலுமே எனக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் பண்ணலாம், இல்லைனா கமெண்ட் பாக்ஸ்லையுமே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட டவுட்ஸ் எல்லாமே நான் ஃப்ரீயாக இருக்கும்போது வீடியோவாவோ இல்லைனா மெசேஜாவோ அனுப்புகிறேன். 4 லெக்குமே ஃபிட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் இந்த பாக்ஸ் ஸ்டாண்ட் எவ்வளோ பெருசாக இருக்குங்கிறது. ஃபுல் கிளாத்துமே நீங்கள் இதில் ஃபிட் பண்ணிடலாம். இதோட சைஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதோட லென்த் அண்ட் பிரெத் எவ்வளோங்கிறத பாருங்கள். இதோட லென்த் 26 இருக்குது. இதோட பிரெத் 48 இன்ச் வரும். அதையுமே நான் உங்களுக்கு வச்சு காட்டுறேன் எவ்வளோ பெருசாக இருக்குங்கிறத. இதில் நீங்கள் 1.5 மீட்டர் கிளாத்தும் வச்சு ஃபிட் பண்ணிக்கலாம். 1 மீட்டர்னா ரொம்ப கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். 1.25 1.5 அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதில் இப்போ நம்ம கிளாத் எப்படி ஃபிட் பண்ணணுங்கிறதான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக சிங்கிள் பர்சனாக பண்ணுறது கஷ்டம். இன்னொருத்தங்களை நீங்கள் ஹெல்ப்புக்கு வச்சுட்டே கிளாத்தை ஃபிட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒருத்தங்க கிளாத்தை பிடிச்சாதான் இன்னொருத்தங்க கிளிப் மாட்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா கிளிப் ஆல்ரெடி ரொம்பவே டைட்டாக இருக்கும். இன்னொருத்தங்க ஹெல்ப் உங்களுக்கு கண்டிப்பாக தேவை தான். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு கொஞ்சம் கிளிப்ஸை வச்சு மட்டும் ஃபிட் பண்ணிக்கோங்க. நான் இந்த ஸ்டாண்டில் 2 கிளிப் பாக்ஸ் வச்சு மட்டுமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபிட் பண்ணிட்டேன். இதுவே எனக்கு கம்ஃபர்டபுளாக தான் இருந்துச்சு. சப்போஸ் இன்னும் டைட் உங்களுக்கு தேவை அப்படின்னா இன்னொரு கிளிப் பாக்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த பாக்ஸ் ஸ்டாண்டோட உங்களுக்கு 3 கிளிப் பாக்ஸ் சேர்த்து வந்துடும். நான் பண்ணுற மாதிரி எல்லா கிளிப்புமே நீங்கள் ஃபுல்லாக மாட்டிக்கோங்க. ஒரு சிலருக்கு பெரிய பாக்ஸ் ஸ்டாண்ட் யூஸ் பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் இல்லை அப்படின்னா சின்ன பாக்ஸ் ஸ்டாண்ட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதோட டீட்டெயில் வீடியோ நான் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். அதை ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்ச் பண்ணிக்கோங்க. அதோட சைஸ் என்ன, அதோட ரேட் என்ன, எல்லா டீட்டெயில்ஸுமே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். சின்ன பாக்ஸ் ஸ்டாண்டும் ஃபுல் பேக் நெக் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும்னாலும் அதில் கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். அதே மாதிரி ஃபுல் ஸ்லீவும் கம்ப்ளீட் பண்ணலாம். இந்த மாதிரி எல்லா கிளிப்ஸுமே ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட்டாக நீங்கள் மாட்டினதுக்கப்புறம் கொஞ்சம் நம்மளுக்கு லூஸாக தான் இருக்கும். அதை நீங்கள் திரும்ப என்ன பண்ணிக்கோங்க, ஒவ்வொரு கிளிப்பையாக எடுத்து நான் பண்ணுற மாதிரி டைட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி நீங்கள் பண்ணுறனால உங்களுக்கு கிளாத் ரொம்பவே ஸ்டிஃப்னஸாக இருக்கும். இந்த பாக்ஸ் ஸ்டாண்டில் உங்களுக்கு கிளாத் டேமேஜ் வரவே வராது. அதனால நீங்கள் பயப்படவே வேண்டாம். நிறைய பேர் கிளாத் டேமேஜ் ஆகுமான்னு கேட்குறீங்க. அந்த ப்ராப்ளம் இருக்கவே இருக்காது. ஒரே நேரத்தில் 4 பேர் உட்காந்து கூட போடலாம் இந்த பாக்ஸ் ஸ்டாண்டில். அவ்வளோ பெரிய பாக்ஸ் ஸ்டாண்ட் இது. இந்த பாக்ஸ் ஸ்டாண்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். இந்த வீடியோவை எனக்கு ஷேர் பண்ணி இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. அதில் நான் சின்ன ஒரு ஆஃபரும் உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். இதே மாதிரி நிறைய அப்டேட் நான் கொடுத்துட்டே தான் இருப்பேன். அதே மாதிரி பிகினர்ஸ்க்காக நிறைய வீடியோ போட்டிருக்கேன். வாட்ச் பண்ணிக்கோங்க. என்னோட சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.